நிலாவை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப பழக்கமான ஒன்றுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தினமும் நைட்டில் நம்ம நிலாவை பார்க்குறோம். நிலாவை வச்சு பாடல்கள் இருக்குது, கவிதைகள் இருக்குது, ஏன் காதலோட சிம்பிள்னே சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம கொஸ்டின் பண்ணவே மாட்டோம். கொஸ்டின் பண்ண ஆரம்பித்த அந்த நொடி அது கூட இருந்த கம்ஃபர்ட் நம்மளுக்கு போயிடும். இந்த வீடியோவில் நான் நிலாவை அக்யூஸ் பண்ணலை, ஏலியன்னு சொல்ல வரல, ஷாக்கு கொடுக்க விரும்பலை. உங்கள் கூட சேர்ந்து ஒரு ஸ்லோ திங்கிங் ப்ராசஸ் ஜேர்னி. நிலாவை பார்க்கும்போது நம்ம யூஸ்வலாக இக்னோர் பண்ணின சில பேசிக் அப்சர்வேஷனை இப்போ காமாக யோசிச்சு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட்டும் இன்னொரு 10 பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். நானும் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் விட்டுட்டு போன விஷயங்கள், என்னென்ன தியரிஸ், கான்ஸ்பிரசி எல்லாத்தையும் டீகோட் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்த வீடியோவை ஜூபிட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூபிட்டரோட பிக்கஸ்ட் பிளானட் சோலார் சிஸ்டமில். ஜூபிட்டர் ரொம்ப பெருசு, ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கு கிட்டத்தட்ட 90+ மூன் இருக்குது. அதில் பெரிய மூன் கானிமீட். இந்த கானிமீடோட டயாமீட்டர் 5268 கிலோமீட்டர். ஜூபிட்டரோட டயாமீட்டர் எவ்வளோ தெரியுமா? 1,39,820 கிலோமீட்டர். இதை பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரோட 3%, 3.7% தான் கானிமீட் மூணு இருக்குது. இப்போ சாட்டனுக்கு வாங்களேன். சாட்டனோட டயாமீட்டர் 1,16,460 கிலோமீட்டர். அதோட மூணு பேர் டைட்டன். அதோட டயாமீட்டர் 5,150 கிலோமீட்டர். பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரை விட 4.4% தான் இருக்குது. இது ஒரு ரொம்ப சிம்பிளான அப்சர்வேஷன். ரொம்ப பெரிய பிளானட்ஸ், ஆனால் மூன் சின்னதாக இருக்குது. இது நார்மல். இப்போ பூமிக்கு வாங்க. பூமியோட டயாமீட்டர் 12,742 கிலோமீட்டர். நிலாவோட டயாமீட்டர் 3,472 கிலோமீட்டர். பர்சன்டேஜாக பார்த்தீங்கன்னா 27% பூமியோட அளவுக்கு நிலா இருக்குது. சயின்டிஸ்ட் எர்த் மூன் சிஸ்டம்னு இதை செப்பரேட்டாக கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த பர்சன்டேஜை பார்த்தாலே இதில் ஒரு அப்நார்மலிட்டி தெரியுது. இந்த கேள்வி தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. இப்போது நிலாவுக்கும் பூமிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸ்கூலில் படிச்சிருப்போம். 3,84,400 கிலோமீட்டர். இது நம்பர் மட்டும் இல்லை, இது ஒரு பிஹேவியர். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த டிஸ்டன்ஸ் 4 பில்லியன் இயர்ஸாக சேமாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் நியராக போகும், கொஞ்சம் ஃபாராக போகும், பட் எக்ஸாக்டாக இது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. மூன் எஸ்கேப் ஆகலை, மூன் எங்கேயும் போய் கிராஷ் ஆகலை, மூன் ட்ரிஃப்ட் ஆகி தள்ளி போகலை. காஸ்மிக் லெவலில், அதாவது அண்ட பிரபஞ்சத்தில் மூமெண்ட், சேஞ்ச், கெயோஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். பிளானட்ஸ் வாபுல் ஆகும், அதோட மூன்ஸ் தப்பிச்சு போகும், ஆர்பிட்ஸ் டிஸ்டார்ட் ஆகும், தள்ளி தள்ளி போகும், உடஞ்சி போகும், இடிச்சு விழும், இடிஞ்சு பிரிஞ்சு போகும். ஆனால் மூன் எர்த் சிஸ்டம் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்குது. இது நேச்சுரலாக நடக்கிற டிசிப்ளினா, இல்லாட்டி ஏதாவது ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்கா? இப்போது மூன் சைஸ் மட்டும் இல்லை, மூனோட வெயிட்டையும் யோசிக்கலாம். மூன் ரொம்ப பெருசு, ஆனால் மூன் ஹெவியாக இல்லை. எஸ், அதை தான் சொல்கிறாங்க. மூனோட டென்சிட்டி ரொம்ப கம்மி. சிம்பிளாக சொல்லணும்னா பெரிய ஆப்ஜெக்டுக்குள்ள ரொம்ப பெரிய மெட்டீரியல் இருக்கணும், அப்படி இல்லை. புரிகிற மாதிரி சொன்னால் காரில் பைக் இன்ஜின் வச்சு ஓட்டுற மாதிரி. சயின்ஸ் இதை ராங்னு சொல்லவே இல்லை, சயின்ஸ் இதை அன்யூஷுவல்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போது மூனோட ரொட்டேஷனை பார்ப்போம். மூன் எர்த்தை ரிவால்வ் ஆகுது, 27.3 நாளில் கம்ப்ளீட் ஆகுது எக்ஸாக்டாக. அதான் நமக்கு மூனோட ஒரு சைடு மட்டும் தெரியுது. ஏன்னா எர்த்து சுற்றுது, மூன் எர்த்தை சுற்றுது. ஸோ ஒரே மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரே டைரக்ஷன், ஒரே சைடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு சிம்பிள் கேள்வி, சயின்ஸ் இதை டைடல் லாக்கிங்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 2 இண்டிபெண்ட் மோஷன்,
மூன் தனியா, எர்த் தனியா. பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், 4 பில்லியன் இயர்ஸா பர்ஃபெக்டான சிங்க்ல சுத்திட்டே இருக்கு. எப்படி? நேச்சுரல் சிஸ்டம்ல பர்ஃபெக்டான சிங்க் ரொம்ப ரேர். எனர்ஜி லாஸ் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஆனால் மூனில் இது எதுவுமே தெரியலை. ஸோ கேள்வி, மூன் எப்படி இவ்வளோ ஸ்டேபிளாக பிஹேவ் பண்ணுது? மூனோட ஒரு சைடு கண்ணுக்கு எப்பவுமே தெரியுது, ஆனால் இன்னொரு சைடு தெரியலை. ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்ட்ரோநாட்ஸ் அந்த சைடு போகும்போது ரேடியோ சைலன்ஸ், சிக்னல் இல்லை. லேட்டர் ஸ்டடீஸில் அந்த சைடில் கிராவிட்டி அன்ஈவன்னு தெரிஞ்சுது. இதை மாஸ்கான்னு சொன்னாங்க. அதாவது என்னென்னா மாஸ் கான்சன்ட்ரேஷன். மீனிங் என்னென்னா மூன் பர்ஃபெக்டான ரவுண்ட் பால் கிடையாது. நேச்சுரலாக இருந்தால் சிமிட்ரியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இல்லை. ஸோ அது அப்படி தான். இல்லாட்டி ஏதோ இம்பேலன்ஸ் இருக்குது. நாசா மூனை டெஸ்ட் பண்ணினாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, ராக்கெட்லேருந்து ஒவ்வொரு பார்ட்டாக பிரிஞ்சு போய் விழும். அதை மூன் சர்ஃபேஸில் ட்ராப் பண்ணாங்க. அதே மாதிரி எர்த்தோட சர்ஃபேஸ்லையும் ஒரு பார்ட்டை ட்ராப் பண்ணாங்க. எர்த்தோட சர்ஃபேஸில் அது வந்து விழுந்தோடனே டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஒரே ஒரு சவுண்டு தான். ஏன்னா சாலிடான ஒரு மெட்டீரியலில், ஒரு கல் மேலே, ஒரு பாறை மேலே வந்து அது விழுகுது, ஒரு சவுண்டு வருது, அவ்வளோதான். அதே இதை மூனில் ட்ராப் பண்ணாங்க. பண்ண உடனே மூன் வைப்ரேட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதுவும் 55 நிமிஷத்துக்கு அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, சயின்டிஸ்ட் சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், மூன் ரேங் லைக் அ பெல். சாலிடாக இருந்தால் சவுண்டு இடிச்ச உடனே வந்து ஸ்டாப் ஆகிடும். கேள்வி, மூன் ஃபுல்லாக சாலிடா இல்லாட்டி உள்ள லேயர்ஸ் இருக்கா? இங்கே ஒரு கன்ஃபியூஷன் கிளியர் பண்ணிடுறேன். ஹாலோனா எம்டின்னு அர்த்தம் கிடையாது. பில்டிங் ஹாலோ, பஸ்ஸு ஹாலோ, ட்ரெயின் ஹாலோ. வெளியில் சாலிடாக இருந்தாலும் உள்ள ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம். மூணும் அப்படி இருக்க பாசிபிலிட்டி இருக்கா? சயின்ஸ் இப்போ வரைக்கும் அதை டினை பண்ணலை. இல்லைன்னு சொல்லலை, இருக்குன்னு சொல்லலை. இப்போ நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஓட ஆங்கிளை பார்ப்போமே. தமிழ் சித்தர் லிட்ரேச்சர்ல சூரியன் ரொம்ப முக்கியம். ஏன்னா சூரியன் லைஃபோட சோர்ஸ், அக்னி டிரான்ஸ்ஃபர்மேஷன், பிராணா எனர்ஜி. சூரியனை சித்தர்கள் வணங்குனாங்க, பாராட்டினாங்க. ஏன்னா சூரியன்ல இருந்து ஜென்ரேட் ஆகிறது நம்மளுக்கு எனர்ஜி, லைஃப், அவேர்னஸ் எல்லாம் கொடுக்குது. ஆனா நிலாவை சித்தர்கள் வர்ஷிப் பண்ணவே இல்லை. அதை ரெகுலேட் பண்ணாங்க, மானிட்டர் பண்ணாங்க, அப்சர்வ் பண்ணாங்க. டைம் சைக்கிள், ஸ்லீப் சைக்கிள், மைண்ட் ஃப்ளக்சுவேஷன். சன்னு தான் சோர்ஸ், மூன் வந்து அதோட ரிஃப்ளெக்டர். அதாவது ரிஃப்ளெக்டருக்கு ஓன் எனர்ஜி கிடையாது, பாரோட் இன்ஃப்ளூயன்ஸ். அதான் டிஃப்ரென்ஸ். சன்னு கிட்ட இருந்து எனர்ஜி வாங்கி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணு. மூன் வந்து ஹியூமன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுது, புல் பண்ணுது. ஸ்லீப், எமோஷன், ரெஸ்ட்லெஸ்னஸ். ஏன்னா மூன் வந்து இங்க இருக்கிற நம்ம கடல், நம்ம தண்ணியை அதோட கிராவிட்டி மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஹியூமனோட பாடி 70% தண்ணியால் ஆயிருக்கு. நம்மளோட எமோஷன்ஸும் மூணால டிஸ்டர்ப் ஆகுது. புல் பண்ற ஃபோர்ஸ் மைண்டை ஸ்டேபிளா பண்ண விடலை. அதான் சித்தர்கள் மூணை அப்சர்வ் பண்ணாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத கத்துக்கிட்டாங்க. மூன் எப்படி உருவாயிருக்குங்கிற தியரிஸ் நிறைய சுத்திட்டு இருக்கு. அதுல சில தியரிஸ் பார்ப்போம். ஜெயண்ட் இம்பேக்ட் தியரி, சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல சொல்றது. இது ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி பூமி ரொம்ப யங்கா இருந்த டைம்ல மார்ஸ் சைஸ்ல ஒரு பிளானட் எர்த்தோட மோதி அதிலிருந்து சில பாகங்கள் உடைஞ்சு போய் ஒன்னா சேர்ந்து மூணா உருவாகி எர்த்தோட கிராவிட்டியில மாட்டி சுத்திக்கிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட், அதுல இருந்து பீசஸ் செதறி போய் மூணா மாறிடுச்சு. இது மூணு எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆனா கேள்வி, ஆக்சிடென்டலா ஃபார்ம் ஆன ஆப்ஜெக்ட் இவ்வளோ டிசிப்ளின்டா பிஹேவ் பண்ணுமா? கிரியேஷன் எக்ஸ்பிளைன் ஆகுது, ஆனா பிஹேவியர் இல்லை. செகண்ட் தியரி, கேப்சர் தியரி. இந்த தியரி சொல்றது என்னன்னா, மூன் எர்த்தில் ஃபார்ம் ஆகவே இல்லை. மூன் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்த மூன், எர்த் எங்கிருந்தோ வந்துக்கிட்டு இருந்த மூன், எர்த்தோட கிராவிட்டி அதை புல் பண்ணி தக்க வச்சுக்கிச்சு.
ஸோ மூன் எர்த்தோடதே இல்லை. மூன் ஒரு விசிட்டர், வேற இடத்துல இருந்து அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருந்ததை நம்ம எர்த்தோட கிராவிட்டி புல் பண்ணி வச்சுக்கிச்சு. மூனோட டென்சிட்டி ஏன் மிஸ் மேட்ச் ஆகுது, மூனோட பிஹேவியர் ஏன் டிஃப்ரென்ஸாக இருக்குது, எல்லாமே இது ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, கிராவிட்டியில் கிராப்சராக நடக்க ரொம்ப பர்ஃபெக்டான கண்டிஷன் வேணும். ஸ்பீடு கரெக்டாக இருக்கணும், ஆங்கிள் கரெக்டாக இருக்கணும், எனர்ஜி லாஸ் கரெக்டாக இருக்கணும். இந்த சான்ஸில் நடக்க ரொம்ப கஷ்டம். ஸோ தியரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆனால் ப்ரூஃப் மூணாவது தியரி கோ கிரியேஷன் ஆர் டபுள் பிளானட் தியரி. இந்த தியரி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். தியரி சொல்றது இதுதான், எர்த்தும் மூணும் செப்பரேட்டா இல்லை, ரெண்டுமே சேம் டைம்ல சேம் ரீஜன்ல ஒன்னா ஃபார்ம் ஆகியிருக்கலாம். சிம்பிளா சொல்றேன், 2 கிளே பால்ஸ் சேம் ஸ்பேஸ்ல சேம் டைம்ல மோல்டு பண்ணினா ரெண்டுமே ரிலேட்டடா இருக்கும். இது மாதிரி தான் எர்த் ஒரு பெரிய பால், மூன் ஒரு சின்ன பால், ரெண்டும் ஒரே சிஸ்டம்ல பிறந்தது. ஸோ மூன் எர்த்தோட ஃப்ராக்மெண்ட் இல்லை, மூன் எர்த்தோட விசிட்டர் இல்லை, மூன் எர்த்தோட பார்ட்னர். இதுக்கு பேர் தான் டபுள் பிளானட் தியரி. இது எக்ஸ்பிளைன் பண்ணுது என்னன்னா, மூன் ஏன் இவ்வளோ பெருசு, மூன் ஏன் இவ்வளோ க்ளோஸ், மூன் ஆர்பிட் ஏன் இவ்வளோ ஸ்டேபிள். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, எர்த்தோட மெட்டீரியல் மூனோட மெட்டீரியல் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகவே இல்லை. சிமிலர் இருக்கு, ஆனால் சேம் இல்லை. ஸோ சயின்ஸ் சொல்றது இன்ட்ரெஸ்டிங் ஐடியா, பட் நாட் ஃபுல்லி ப்ரூவன். அகெயின் கொஸ்டின் ஓப்பனில் தான் இருக்கு. தியரி 4 நான் நேட்டிவ் மாடிஃபைடு மூன். இந்த தியரி ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான தியரி. இந்த தியரி சொல்றது இதுதான், மூன் நேச்சுரலாக இருந்தாலும் லேட்டர் யாரோ மாடிஃபை பண்ணியிருக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எதுக்காக? எர்த்தோட டில்ட்டை ஸ்டேபிளைஸ் பண்ண, நம்மளோட தண்ணியோட நம்மளோட கடலோட டைட்ஸை ரெகுலேட் பண்ண, நம்மளோட லைஃப் சைக்கிளை சப்போர்ட் பண்ண, இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். யாரு? ஏலியன், நம்மளை உருவாக்குன ஏலியன்ஸ். ப்ரூஃப் இல்லை, ஆனால் கேள்வி இருக்கு. எஜுகேட்டட் அசம்ஷன் ஹானஸ்டாக சொல்லலாமே. இப்போ ஒரு மூனை பார்த்து ஒரு விஷயம் கிளியர், மூன் சிம்பிள் ராக் இல்லை. நேச்சுரலாக இருந்தாலும் மூனோட பிஹேவியர் நார்மல் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் மாதிரி இல்லை. இது டிசைனா, ஸ்பெஷல் ஃபிசிக்ஸா, இல்லாட்டி நம்மளுக்கு தெரியாத சயின்ஸா? ஆன்சர் இல்லை. ஆனால் கொஸ்டின் வேலிட். இந்த வீடியோ முடியும் போது நான் ஆன்சர் சொல்ல போகிறதே இல்லை, நான் கேள்வி மட்டும் தரேன். மூன் எர்த்துக்கிட்ட இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறது ஏன்? மூனோட சைஸ் இவ்வளோ அப்நார்மலாக இருக்கிறது ஏன்? மூனோட பிஹேவியர் இவ்வளோ டிசிப்ளின்டாக 4 பில்லியன் இயர்ஸாக தொடர்ந்து இருக்கிறது ஏன்? சித்தர்கள், நம் முன்னோர்கள் சூரியனை மட்டும் வணங்கி சூரியனை மட்டும் புகழ்ந்து மூனை ரெகுலேட் மட்டும் பண்ணாங்களே ஏன்? மூணில் எந்த மிஸ்ட்ரியும் இல்லைன்னு நான் சொல்லலை, மிஸ்ட்ரி இருக்கு. ஆனால் அதை நார்மலாக என்னால் அக்செப்ட் பண்ணிட்டு போக முடியல. ஏன்னா இந்த கேள்விகள் நம்ம வியூவர்ஸ் கிட்ட இருந்து வந்துச்சு. இந்த வீடியோ திங்கிங்க்கு மட்டும், கிளைம் இல்லை, கன்க்ளூஷன் இல்லை, கேள்விதான். அடுத்த வீடியோவில் இந்த மூன் மைண்ட் மேனிப்புலேஷன் அதை பற்றி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை பற்றியும் சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் கேள்விப்படாத கான்ட்ரவர்ஷியலான என்க்ளோஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட நெட்டில் இருக்குது. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது, பட் நம்ம டீகோட் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள், ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம். கடவுள், சித்தர்கள், வேற்றுக்கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், பகிரவும்.